ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போது இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 24/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள வார ராசி பலனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் மாதத்தின் 4வது வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்கம் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் இல்லை. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் துலாம் முதல் மீனம் ராசி வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், யாருக்கு சுப விரைவு செலவுகள் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் என்ன மாதிரி பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாத திறமையால் சின்ன பின்னம் ஆக்கி விடுவார்கள். மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குங்க. ஆன்லைன் வர்த்தகங்களில் அலுப்பில்லாமல் ஈடுபடலாம். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியின் தங்கியால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகலாம், அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். திடீரென்று வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்குங்க, அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் அகலும், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீருங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மங்கள நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்குங்க. சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதிகமாக செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எலியும் புனியுமாக இல்லறை வாழ்க்கை நகரும். கேது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எந்த காரியத்தையும் யோசித்து செய்யுங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசி. போர்க்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து அதை கடந்து வாருங்கள், இல்லையென்றால் தொழிலுக்கு இடையூறு ஏற்படலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் சில நன்மைகளை கொண்டு வரும். நீண்ட காலமாக வராத கடன் வசூலாகும். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியாலும் பிள்ளைகளாலும் சின்ன சின்ன பிரச்சனை உண்டாகி மனதை காயப்படுத்தும். புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்குங்க. குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் களிக்கட்டும், குழந்தை பாக்கியம் கேட்டும். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்வார்கள். நிச்சயமான திருமணம் நின்று போகவும் வாய்ப்பு இருக்குங்க. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி அதிகமாகலாம். சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி போகலாம். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். திடீரென்று பணவரவு வந்து திக்குமுக்காட வைக்குங்க. கேது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு காரியம் செய்யுங்கள். புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாங்க. சந்திரனின் நகர்வுகள் சாதகத்தை தந்தாலும் பொருளாதார தடைகள் ஏற்படும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார்.
இடம் வாங்கி விற்கும் தொழிலில் மிகுந்த ஏற்றம் பெறுவீர்கள். ரசனைக்கு ஏற்றவாறு வீட்டை மறுசீரமைப்பு செய்வீர்கள். புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் உள்ளவர்களை உங்கள் ஆலோசனையை கேட்க மாட்டார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தடையில்லாமல் இருப்பது நல்லது. குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொது நல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். காதலித்து திருமணம் செய்தவர்களில் சிலர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடுவார்கள். சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகள் சிதறி போகலாம். ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும். கேது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனை குடும்பத்தில் அமைதியை கொண்டு வந்து சேர்க்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசி. வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்தில் நிற்கிறார். இரவு பகல் பாராமல் உழைத்து பண வரவை பெருக்குவீர்கள். எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்துவீர்கள். தங்க நகைகள் வாங்குவீர்கள். ஆயுள் காப்பீட்டில் முதலீடு செய்வீர்கள். சந்திரனின் கிரக மாற்றங்கள் வியாபாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்தும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய்வழி சொத்து கைக்கு வந்து தள்ளி போகலாம். முன்பு வாங்கி போட்ட இடத்தை விற்று கடனை அடைப்பீர்கள். புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் பெறுவீர்கள். குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று பதவியில் அமர்வீர்கள். தனியார் ஊழியர்கள் உழைப்பின் மகத்துவத்தை முதலாளிகளுக்கு உணர்த்துவார்கள். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கலைத்துறையினர் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவார்கள். சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கட்டுமான துறை தொழிலாளர்கள் கொஞ்சம் சிரமத்தை எதிர்நோக்குவார்கள். ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். கேது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க. அடுத்ததாக கும்பம் ராசி. சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சிறிதாக தொடங்கிய தொழிலை பெரிய நிலைக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொள்வீர்கள். அதற்காக நண்பர்கள் ஆதரவு தர தயாராக இருப்பார்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி கமிஷன் வியாபாரத்தில் கால் பதிக்க உதவுங்க. செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய வீடு கட்டி குடி செல்வீர்கள். சில வேலை காரணமாக ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். வழக்கறிஞர்கள் சிறப்பான இடத்தை பிடிப்பார்கள். மருத்துவர்கள் கடவுளாக மதிக்கப்படுவார்கள். குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத வகையில் பணம் வந்து தொழிலுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அலங்கார பொருட்கள் விற்பனை அதிக லாபத்தை கொடுக்குங்க. சனி 1ஆம் இடத்தில் இருக்கிறார். விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதே போல உங்கள் பணம் காணாமல் போக வாய்ப்பிருக்கு. எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க. ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் போட்டியாளர்களை வெற்றி கொள்வீர்கள். கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். அடுத்ததாக மீனம் ராசி. பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அடுத்தவர்களுக்காக செய்கின்ற காரியம் உடனே நிறைவேறும். உங்களுக்காக செய்கின்ற காரியங்களில் சிறிய தடங்கள் ஏற்படலாம். சந்திரனின் கிரக மாற்றங்கள் எந்திரமாக வேலை பார்க்க வைக்குங்க. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக நினைத்து பாடுபடுவீர்கள். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிரிகளின் சூழ்ச்சி வலையை சின்ன பின்னம் ஆக்குவீர்கள். வியாபாரத்தில் உச்சம் தொடுவீர்கள். புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புதிய பாதையில் இறங்குவீர்கள். குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டி மருத்துவமனைக்கு சென்ற சிலர் நல்ல பலன் பெறுவார்கள். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கலைத்துறையினர் வெளிநாடு செல்வார்கள். சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் எதிரிகளை திணற அடிப்பீர்கள்.
ராகு 1ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளியில் இருக்கும் மரியாதை வீட்டில் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வார ராசி பலனில் எந்தெந்த ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.